ஹாய், இன்னைக்கு குட்டியாக ஒரு மினி vlog பார்த்துடலாமா? இன்றைக்கி ஆக்சுவலாக குரூப் 4 எக்ஸாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இன்றைக்கி நானுமே ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 4 எழுத போகிறேன். மார்னிங் ஒரு 7:30க்கெலாம் நான் ரெடி ஆகிட்டேன். பிகாஸ் என்னோடய எக்ஸாம் சென்டர் ரொம்ப தூரம் எங்கள் வீட்டிலேருந்து. 7:30க்கு ரெடி ஆகிட்டேன்னா 8:30க்குள்ளே நம்ம சென்டரில் இருக்கணும். 8:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் காலைல 7:30க்கெலாம் கிளம்பி நான் என் கசின் கூட போயிட்டேன். என் கசினுமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய கசினோட எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே தான், என்னுடைய காலேஜில். எனக்கு மட்டும் ரொம்ப தூரத்தில் போட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதுனால. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம்லாம் ஃபோன்லாம் அலௌடு இல்லை. போயிட்டு எக்ஸாமும் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு கொஷின் பேப்பரு. தமிழ், அதுக்கப்புறமா ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. கொரோனா அப்படி அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு ஏதோ எழுதியிருக்கேன். பார்ப்போம், ரிசல்ட் வரப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் 12:30 கரெக்டாக எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுதா. 12:30க்கு செம்ம வெயில், நடந்தே வர முடியல. ஏன்னா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரணும், மெயின் ரோடுக்கு வரணுன்னா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்தேன். நடுவில் பார்த்தா செம்ம கூட்டம், டிராஃபிக் ஒரே. ஏன்னா எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வரவங்க தான், பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து. ஸோ அதனாலே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஷேர் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸில் எங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டேன். என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே வரும். அந்த மாதிரி தான். அந்த வெயிலில் எனக்கு எப்படா வீட்டுக்கு போகணுன்னு இருந்துச்சு. வீட்டுக்கும் வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.